உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தரநிலை திருவிழான்ற மிக அழகான தமிழ் மொழிபெயர்ப்பை யார் செய்தார்களோ அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த பாடலையும் மிக அழகாக தமிழில் கொடுத்துருந்தீங்க. தரம் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கா என்ற கேள்வியோடு நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு சம்பவத்தோடு ஆரம்பித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். when my daughter was about 3-4 years old, அப்போ தான் ஸ்கூலில் போட்டிருந்தேன். எல்கேஜி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் ஒன்று ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க. பூனை எப்படி வரையிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது என்ன மீனாட்சி மேடம், எதாவது ப்ராப்ளமா? சரி, பேச்சாளர்களை நீங்கள் கூட்டா இதுதான் ஒரு சிரமம். எல்லாரும் எங்களை கவனிக்கிற மட்டும் நாங்கள் சரியாக பேச்ச ஆரம்பிக்கவே மாட்டோம். அந்த கதவு ஏன் அடிக்கடி திறக்குது, இவங்க வீடியோ பார்க்குறவங்களாம் மற்றவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்கிறாங்களா, இந்த கேள்விலாம் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் செட்டில் ஆனதும் பேச்சு வரும். ஓகேவா? நிஜமாகவே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு? முக்கியமான ஒன்று ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஹவு டு ட்ரா எ கேட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? 2 முட்டை போடணும், அப்புறம் அந்த கேட்டுக்கு 2 காது இப்படி வரையணும், அப்புறம் வால் வரையணும். அண்ட் ஃபார் சம் ரீசன் எவ்ரி கேட் ஹேஸ் டு ஹாவ் அ முஷ். ஐ டோன்ட் நோ வை, பட் தட்ஸ் ஹவ் தே டீச் இன் த ஸ்கூல்ஸ். ஸோ அதுக்கு ஒரு மீசை மாதிரி ஒன்று வரையணும். இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் அவளுக்கு ஒரு புக் இருந்தது. ஃபார் சம் ரீசன் ஷீ பிலீவ் தட் அந்த புக்கில் இருக்கிற எல்லா பேஜ்லேயும் கேட்டு தான் வரையணும்னு அவள் முடிவு பண்ணிட்டான். அது ஏன்றதை அவளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எல்லாத்துலேயும் அதான் வரையணும். அது வரைவா அந்த பேஜை கிழிச்சு இப்படி வைப்பாள். கிட்டத்தட்ட 30 பூனை வரைஞ்சா. நானும் பொறுமையாக எல்லா பூனையும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அந்த 30ஐயும் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 7-8 பூனை எடுத்து தனியாக வச்சுட்டா. பாக்கி இருக்கிற அந்த 23 அந்த புக்கு அந்த கேஸ்குள்ளேயே போட்டுட்டு மிஸ்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா சொன்னேன். இது 7 பூனை ஏன் கொடுக்கல, அது சரியாக வரலன்ட்டா. எனக்கு பார்த்தா கண்ணாடிலாம் போட்டுட்டு பார்த்தா கூட அந்த பூனைக்கும் இந்த பூனைக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிறதோ எனக்கு தெரியல. அதே 2 முட்டை, அதே காது, அதே வால் தான். ஆனால் கொஞ்சம் அதில் ஏதோ தப்பாக வரைஞ்சிருந்தா. அந்த மீசையோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒன்றுத்தில் தலை பெருசாக உடம்பு சின்னதாக இருந்தது, இன்னொன்றுத்தில் உடம்பு பெருசாக தலை சின்னதாக இருந்தது. அதெல்லாம் சரியில்லைன்னு முடிவு பண்ணி இதுதான் சரி அப்படின்னு ஒரு 3.5 வயசில் அவள் டிசைட் பண்ணான். ஐ லேர்ன்ட் an important lesson about standards. நம்ம ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் நம்முடைய மனத்துக்குள் ஏதோ ஒரு விதமான தர நிர்ணயம் இருக்கிறது. இன்ஹெரண்டாக நமக்குள்ள அது இருக்கு. ஆனால் நம்முடைய வசதி அல்லது தரம், இது 2த்தில் எந்த பாதையில் போகணுன்னாக்க பாருங்க, இங்கே மாதிரி தான், இந்த லைட்டு மாதிரி தான், which is comfortable and which is correct என்றால் பெரும்பாலான சமயங்களில் we choose the path of comfort and not the path of righteousness. இதுதான் தரத்திலிருந்து பல சமயம் நாம் நழுவுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்ற பெரும் பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய மகள், அவள் வரைஞ்ச பூனைக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தரம் என்பது பவானி மேடம் சொன்னாங்க, எப்படி அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், மெட்ரோலெலாம் ஓட்ட போகிறோம், பஸ்ஸுலலாம் ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்ல விஷயம், அதை செய்யணும் கட்டாயமாக. அதை விட முக்கியமாக நம் ஒவ்வொருவரின் மனத்திலும் இருக்கிற தரத்தை பற்றி பேசுவதற்கான அல்லது சிந்திப்பதற்கான அவென்யூஸை நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஹால்மார்க் வந்த போது உங்களை மாதிரி நானும் ரொம்ப மகிழ்ந்தேன். எவ்வளவு நாளாக காத்துட்டு இருந்தோம். நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்குவோம், 10 வருஷம் கழித்து வேற ஒரு கடைக்கு போயிடக்கூடாது, நீங்கள் விற்கிறதுக்கு தங்க கடைக்கு. இதை எடுத்துகிட்டு வந்தீங்களா, இது தங்கமே இல்லையன்றோம். சார் பில்லு வச்சுருக்கேன் சார், பில்லு இருக்குது ஆனால் தங்கம் இல்லையன்றோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வருவது என்பது தான் தர நிர்ணயத்தில் மிக முக்கியமானது. ஆனால் தர நிர்ணயம் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஸ்டாண்டர்டைசேஷன், இட்ஸ் above and beyond that. தஞ்சாவூர் கோயிலுக்கு ஒரு முறை நான் போயிருந்தேன்.
பொதுவாக தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிற, பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகிற எல்லாரும் என்னென்ன பார்ப்பார்களோ அதை விட அந்த கோயிலில் பார்ப்பதற்கு 10,000 விஷயம் இருக்குது. நம்ம வழக்கமாக பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். அப்படி இருக்கிற ஒரு விஷயம் அந்த பெருவுடையார் மண்டபத்துக்கு கீழே இருக்கிற சில குதிரை சிலைகள், மென் ரைடிங் ஆன் ஹார்ஸ், நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்காங்க. அங்கே நான் போன போது அதை அந்த இடமே வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது. இப்போவே வெளிச்சம் அதிகமாக இல்லைன்னா கட்டப்பட்ட நேரத்தில் அது சிற்பி அதை வடித்த நேரத்தில் எவ்வளவு அங்கே ஒளி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை எங்களுக்கு சுற்றி காட்டிய ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், என்ன பார்க்குறீங்க? என்ன ஒரு குதிரை மேலே ஒரு ஆள் போயிட்டு இருக்கான். அந்த குதிரை அப்படி காலை தூக்கிட்டு இருக்கு, இவன் போயிட்டு இருக்கான். அவனுடைய கால் பாதம் அந்த குதிரையினுடைய அந்த சேணம் என்று சொல்லப்படுகிற இடத்துல, வேர் ஹி ரெஸ்ட் ஹிஸ் ஃபுட், அவனுடைய கால் பாதம் இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய சிற்பம் இருக்குது. அதில் ஒரு சிற்பம் எவ்வளோ ஒரு 50 குதிரை இருக்குது, 50 ஆள் இருக்கான், 100 கால். அப்போ குதிரையோட காலை சொல்ல, ஆளோட காலை சொல்கிறேன், 100 கால். அந்த 100 காலில் ஒவ்வொரு காலிலும் 5 நகங்கள் இருக்கிறது. நகம், இந்த நெயில் பெட் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவோம். தெரியுதா எல்லாருக்கும்? வெளிச்சம் இப்போ நல்ல வேலை, இப்போ லைட் இருக்குது. இது நெயில் பெட்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நெயில் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிங்கர். இது ஒவ்வொன்றுமே வேறு வேறு எபித்திலியல் டிஷ்யூஸால் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த 3 பகுதியும் தொடுகிற போது வேறு வேறு கை உணர்ச்சிகள் உங்களுக்கு உருவாகும். நீங்களே உங்கள் நகத்தை தொட்டு பார்த்துக்குங்களேன். நகத்தை தொடுகிற போது கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கும். இந்த நெயில் பெட் என்று சொல்லப்படுகிற இந்த வளையத்தை தொடுகிற போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். விரலை தொடுகிற போது இன்னும் அதிகமாக சாஃப்டாக இருக்கும். அப்படி தானேங்க? இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. நான் இன்னும் ஃபிசிக்ஸ் கிளாஸை நடத்திட்டு இருக்கேன். இதுதானே, கை இப்படி தான் இருக்குது. அந்த குதிரை வீரனுடைய ஏதாவது ரேண்டமாக அந்த ஒரு சிலையை, ஒரு சிற்பத்தை தேர்ந்தெடுத்து அவன் குதிரையில் கால் வச்சுருக்கான்ல, அந்த காலில் ஏதாவது ஒரு நகத்தை தொட்டு பாருங்கன்னு அவர் சொன்னார், சுற்றி காமிச்சு. நான் ரேண்டமாக ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து அது மேலே உட்காந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனோட காலை தேர்ந்தெடுத்து ஒரு நகத்தை தேர்ந்தெடுத்து அதை தொட்டு பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ நம்ம தொடுகிற போது உணர்கிற 3 விதமான ஸ்பரிசங்களை அந்த கல் சிலையில் என்னால் உணர முடிந்தது. நகத்தை தொடுகிற போது கொஞ்சம் சொரசொரன்னு செதுக்கியிருக்காரு. நெயில் பெட்னு சொல்லப்படுற இந்த வளையத்தை தொடுகிற போது அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கல் தான், எல்லாமே கல். அதற்கும் கீழே இருக்கிற இந்த கால் விரல் பகுதியை தொடுகிற போது அதை விட அந்த கல் கொஞ்சம் மென்மையாக இருந்தது. எனக்கு என்ன கேள்வினா, இதை எப்படி செய்தான் என்பது கேள்வி அல்ல. என்ன செய்ய முடியும், ஒரு சிற்பிக்கு இதை எப்படி செய்வது என்று தெரியும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதை யார் மானிட்டர் பண்ணி இது ஸ்டாண்டர்ட்ஸ் பியூரோவுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா அப்படின்னு ரேட்டிங் போடுறதுக்கு அந்த காலத்தில் அந்த சிற்பிக்கு யாராவது இருந்திருப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் ஏன் அப்படி செஞ்சான்? அதுவும் ஏதோ ஒன்றில் செய்யாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒத்த சிலை இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா பரவாயில்லன்னா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இது வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கிறது, யார் எதை பார்ப்பான்னு சொல்ல முடியாது. வெளிச்சம் கூட சரியா இல்லை. வர்றவங்க கூட அங்கே பார்க்கறதுக்கு வருவானா, இல்லாட்டாக்க பெருவுடையாரை பார்த்துட்டு போகிற மாதிரி தானே நிறைய பேர் வருவாங்க இல்லையா? சிற்ப சாஸ்திரமும் கலைகளும் தெரிந்தவர்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து, யாரையும் எதிர்பார்த்து அவன் அதை செய்யவில்லை. அவனுடைய மனசுக்குள் ஒரு தொழில் தர்மம் இருக்கிறது, அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் கீழே போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு சிந்தனையினால் நமக்கு 1000 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த ஒரு மனிதன் இதை செய்திருக்கிறான் என்றால், இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் இருக்கிற தரத்தை பற்றி, நம்ம இருக்கிற அந்த அறத்தை பற்றி நாம் ஏன் சிந்திப்பதில்லை? அவ்வளோதான் கேள்வி. எல்லாருடைய மனத்திலும் நம்ம செய்கிற வேலை அல்ல, இந்த ஆள் இது போகிறது ஜாஸ்தி, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க சார், கண்டுபிடிக்க மாட்டாங்க, தெரியாது சார். நீங்கள் ஏன் அவன் கப்பு கப்புன்னு பீட்சாவை வாயில் போடுறத பாருங்கள், அதில் இருக்கிறது வந்து என்ன மாவுன்னு அவன் யோசிப்பானா? தெரியவே தெரியாது என்று நினைக்கிற கமர்ஷியல் நோக்கங்கள் பெருகிவிட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் நான் சாலிகிராமன்ற பகுதியில் வசிக்கிறேன். இந்த உலகத்திலே மிக கன்ஜஸ்டடான ஒரு பகுதி என்று அதை நான் சொல்ல துணிவேன். உலகத்தில் எல்லா நாடுக்கும் நான் போனதில்லை, போன மட்டுக்கும். ஏன்னா அங்கே தான் மெட்ரோ வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும்.
அந்த 1/2 கிலோமீட்டரில் 22 சாப்பாடு கடை இருக்குது. எண்ணினேன். உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்காதீங்க. டிராஃபிக்கில் இருக்கும்போது என்ன வேணால் செய்யலாம். 22 கடையை எண்ணினேன். பெரும்பாலும் எல்லா கடையிலையும் வேறு வேறு பரோட்டா மாஸ்டர்ஸ் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பரோட்டா மாஸ்டர்ஸ் விதவிதமான தோற்றங்களில் இருப்பாங்க. பரோட்டா எப்போ ஒரே தோற்றத்தில் தான் இருக்கும். எப்படி? எண்ணெயில் சல்ல 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 சல்லன்னு மிளர்கில பரோட்டா. அது ஆர்வமாக நம்ம இளைஞர்கள் வாசலில் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பல பேர். நமக்கு இட்லியை செரிக்க மாட்டேங்குதுடா, இந்த பரோட்டாவை சாப்பிட்றான்னு மனசுக்குள்ளே லேசாக கொஞ்சம் லைட்டாக பொறாமல் இருக்கும் தானே சார்? அப்போ நான் யோசிப்பேன், இவங்களுக்கு என்ன ஸ்டாண்டு? அந்த எண்ணெய் எத்தனாவது தடவையாக உபயோகப்படுத்துகிற எண்ணெய். பல பேர் நல்ல எண்ணெயும் போட்டு செய்வாங்க, எல்லாரையும் நான் குறை சொல்லலை. ஆனால் எல்லாருமே செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன தான் ஸ்டாண்டர்ட் வைக்க முடியும்? ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான். உனக்கு வர கன்சியூமர் யார்? அவன் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீ மனசார நினச்சி ஒன்று செய்கிற போது அந்த தவறை உன்னால் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் செல்வி அக்கான்னு இட்லி விற்கிற அம்மா ஒன்று இருக்கும். எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து தெரியும். செல்வி அக்காவை நான் ஆல்மோஸ்ட் தினம் பார்ப்பேன். காலையில் 5 மணிக்கு நல்ல பெரிய திருநீர் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு நல்ல மோட்டாவான பொம்பளை கரோராக இருக்கும். சில ஆட்களை பார்த்தோன்னே சொல்லிட்டோம், என்ன வந்திருக்க நீ, 117 ரூபாய் பாக்கி, போய் நேரு கொன்றுவேன் உன்னை. அதுக்கு வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார். வீட்டுக்காரர் சொல்ல கூடு பாவனை, சும்மா இரு, நீ என்ன தெரியும் வியாபாரத்தை பற்றி, கம்முன்னு சட்னி செய்யி. அந்தாலும் ஆனால் போக மாட்டோம். இது இப்படி பேசுது இல்லை, என்ன கராராக பேசுது இது. நாம் பெரிய ஹோட்டலில் போய் யாராவது இப்படி பேசுனா உடனே ரேட்டிங் நம்ம கொடுத்துருவோம்ல. த ரேட்டிங் இஸ் 1 or less than that because the person who was serving my food did not smile at me. பாவம் இந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களாம் சிரிக்கலைன்னா நம்ம ரேட்டிங்கை கம்மி பண்ணிடுறோம். சிரிச்சாலும் சிலது கம்மி பண்ணுது. he was always smiling. ஸோ பயந்து வேலை செய்கிறாங்க. செல்வியக்காக அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. கண்ணா பின்னான்னு பேசுவேன். நீ வந்த போல கொடுப்பேன் நினச்சியா, நீ போய் நேரு அப்படின்னா. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்தாலும் போக மாட்டான், நின்றுக்கிட்டே இருப்பான். இது வியாபாரம்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 10 இட்லியில் 3 இட்லியை வீட்டுக்காரர் கொடுத்துட்டு 7 இட்லி அந்த அம்மா சாப்பிடும். இதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்ல, நிறைய டைம் இருந்தது எனக்கு. 7 இட்லி சாப்பிடும். அந்த 7 இட்லி அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 11 மணியாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அந்த நேரத்தில் சாப்பிட்ற போது 7 இட்லியை எடுத்துகிட்டு இங்கே ஓரத்தில் நிற்கிறல்ல, வந்து தொலை சொன்னாலும் போக மாட்டேன்னு 4 இட்லி அவனுக்கு கொடுத்துட்டு 3 இட்லியை தான் சாப்பிடும். அவனோட 117 ரூபாய் ஒரு வாட் எவர் பேலன்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்த தடவை வந்தாலும் திட்டு வாங்குவான். ஆனால் அவனுக்கு கொடுக்கிற அந்த இட்லியை கொடுக்குற போது 2 சட்னி வச்சுருக்கோம். ஒன்று காலையில் 3 மணிக்கு செஞ்ச சட்னி, அது அநேகமாக 11 மணிக்குள்ளே ஊச ஆரம்பிச்சிடும். சட்னியை பற்றி தெரியும் தானே, ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இரவு சட்னி சாப்பிடக்கூடாது, தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது. அது பெரும்பாலும் காலையில் செஞ்சதாக தான் இருக்கும். unless they have their own standards to determine the time at which the chutney was made and somebody sticks to it and adheres to it. அந்த அம்மா அதனால் 8-8:30 மணிக்கு இன்னொரு சட்னி அரைக்கும். 3 மணிக்கு செஞ்சு ஊசி போன சட்னியை ஓசியில் சாப்பிட்றவனுக்கு கொடுக்காம 8:30 மணிக்கு செஞ்ச சட்னி அவனுக்கு கொடுத்துட்டு ஊசி போன சட்னியை தான் வச்சு சாப்பிடும். I call this as standards. ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் நமக்கு உதவுகிறது. ஏன்னா அது so that you bring a standardization across. ஆனால் நம்முடைய மனத்துக்குள்ளே இருக்கிற அறம் தான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையோட ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்டுன்னு எனக்கு தோன்றும். அவரவர்கள் வேலையில் என்னுடைய மனத்தில் இருக்கிற அறத்துக்கு கீழே ஒரு நாளும் நான் செயல்பட மாட்டேன் என்று முடிவு கட்டினால் அப்புறம் வேறு என்ன தனியாக ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன வேணும்? டாக்டர் மேடம் இங்கே உட்காந்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி தட் ரிக்வயர்ஸ் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஆனால் நம்ம என்னுடைய சின்ன வயசில் நான் பார்த்த சில மருத்துவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அடேர் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. டாக்டர் தெய்வசிகாமணின்னு மயிலாப்பூரில் ஒரு டாக்டர் இருந்தார். எங்கள் அம்மா எந்நேரம் அவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகும். ஒரு ரிக்ஷாவில் ஏறி ஒன்று அவர்கிட்ட போயிட வேண்டியது. லஸ் ஏரியா தெரியும் உங்கள் எல்லாருக்கும்.
அவரோட கிளினிக்குள்ளே it can seat only about 10 people. It's a very small clinic. But about 100 people used to queue up in the roads of Las just to have a darshan of Dr. Devasigamani. அவர் வந்த உடனே ரொம்ப நேரம் டார்ச் அடித்து கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் அப்போ சின்ன வயசில் கடுப்பாக இருக்கும். எவ்வளோ நேரம் கண்ணை பார்க்குறாரு, கண்ணில் என்ன இருக்குது, என்ன தான் பார்க்குறாருன்னு. இட் வாஸ் as if he was trying to peep into the body of the patient through the window of the eyes. He used to see the eyes for a very long time and then write a prescription. But surprisingly, we used to get cured in about 1 or 2 days. இன்றைக்கு எல்லா மருத்துவர்களும் இல்லை, அம்மா மாதிரி இங்கே இருக்கிற இன்னும் சில மருத்துவர்கள் மாதிரி நிறைய சேவை செய்கிற மருத்துவர்கள் நம்மிடம் ஆயிரக்கணக்காக இருக்காங்க. பட் there are also certain hospitals which are highly commercialized. நாங்கள் எங்கள் பட்டிமன்றத்தில் ஒரு ஜோக் சொல்லுவோம், இங்கே சொல்லாமல் தெரியல, ஏகப்பட்ட பேர் வீடியோ கேமரா எடுத்துகிட்ருக்காங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிசப்ஷனிஸ்ட்டை மேடம் அப்படின்னாராம், போய் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடு மேடம், நான் இசிஜிலாம் இந்த சைடு இருக்குது சார், அங்கே போங்க சார். அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேடம் நான் 2வது மாடியில், மேடம் பிளம்பர் மேடம், என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே 10 டெஸ்ட் எடுக்க வச்சுட்டீங்க. ஸோ த கிளினிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் has really taken a very large space rather than the detective diagnosis which doctors of our yesteryear followed unpracticed. டாக்டர் திருவேங்கடம் அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரிடம் படித்த மாணவர்களினுடைய ஒரு பேரவையில் நான் பேசியிருக்கிறேன். டாக்டர் திருவேங்கடம் used to tell them that before you write any test, just look, check and smell the patient. The olfactory factors help you decide what is wrong with the patient. Smell. நல்லா அப்போ தான் செஞ்ச பிரெட்டினுடைய கருன்னு அந்த சுறுசுறு வாசனை வந்தால் கட்டாயம் டைஃபாய்டுன்னு டாக்டர் திருவேங்கடம் சொல்லுவார். பேஷண்ட் மேலே அதை அடித்தா. The unmistakable smell of nail polish points out that it is diabetic ketosis. பேஷண்ட்டை பார்க்குறதுக்கே நேரமில்லாத ஒரு வாழ்க்கையில் எல்லாம் நம்ம இருந்துட்டுருக்கோம். So the test results used to be only supportive of the diagnosis which is already made. நான் எடுத்துக்கொண்டது ஒரு துறையை, ஆனால் ஒவ்வொரு துறையிலும் இது போல் நீங்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனோதர்மத்துக்கு கட்டுப்பட்டு வேலையை செய்த தலைமுறையிலிருந்து இன்றைக்கு நாம் நழுவி போய் கொண்டிருக்கிறோமா என்பது தான் நம் முன்னே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ண உதவுகிறது. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளியுலகத்துக்கு போய் பேச போகிறீங்க. இது எதனால் தேவை என்பதை உங்கள் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு கடைசி பணியாள் வரை சொல்லுங்கள். இப்போது நாங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுக்கு போகிறோன்னு ஒரு நிறுவனம் முடிவு பண்ணாங்க, நல்ல விஷயம். அப்புறம் கட்டாயமாக அவங்களுடைய எல்லா ப்ரோஷர்ஸில் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் லிட்ரேச்சர்லாம் நீங்கள் அதை சொல்ல போகிறீங்க, we are ISO certified company. அந்த நிறுவனத்தில் இருக்கிற கடைசி பணியாளுக்கு மாத்திரம் இது எதற்காகன்னு தெரியுமா? தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி தெரிய வைக்கிற நிறுவனங்களை நான் வாழ்த்துகின்றேன். பட் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அலுவலகத்தில் போய் நான் உட்காந்துருந்தேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்போ நான் அதிகமாக டிவியில் வரல, அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. வெயிட் பண்ணுற இடத்துல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தது. அந்த ஜெராக்ஸ் மிஷின் மேலே ஜெராக்ஸ் மிஷின் எழுதி ஒட்டியிருந்தது. எனக்கு இந்த சில சமயம் எனக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும் எனக்கு. நான் அந்த சிப்பந்திட்ட கேட்டேன், ஏன்ப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை பார்த்தா ஜெராக்ஸ் மிஷின்னு தெரியும் தானே, அது மேலே ஏன் ஜெராக்ஸ் மிஷின் எழுதி ஒட்டியிருக்கேன்? ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுக்கு அதெல்லாம் வேணுன்ற. ஜெராக்ஸ் மிஷின் மேலே ஜெராக்ஸ் மிஷின் எழுதி ஒட்டுவது தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் அவருடைய பார்வையில். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட், isn't it? So it's not about the millions of papers that you generate. It's about the intent that you have towards your customers. என்னுடைய கஸ்டமர், என்னோடய வாடிக்கையாளர் நல்லா இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், அவரை நான் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்புதழை பவானி மேடம் எனக்கு அனுப்பித்த போது எனக்கு மிக மிக பிடித்தது do not leave anyone behind என்று அதில் இருந்த ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஐ திங்க் தே ஹவ் அடாப்டட் இட் ஃப்ரம் யூஎன்னு நினைக்கிறேன். பட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினச்சா இதை வச்சுக்கலாம். டு நாட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட். பட் இஸ் இட் பாசிபிள் தட் இன் அவர் ஜேர்னி இன் லைஃப், இஸ் இட் பாசிபிள் தட் we will never leave anyone behind? Is that possible?
இவங்க தான் அந்த மாட்டோ வச்சுருக்காங்க. பட் இஸ் இட் பாசிபிள் தட் வி டோன்ட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட்? ஒரு பாதையில் பயணிக்கிற போதோ, ஒரு படியில் ஏறுற போதோ, நமக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் தட் வி டோன்ட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட்? ஏன் அப்படின்னா, முன்னாடி இருப்பவர்கள் மேலே தான் நம்ம கவனம் இருக்குது. அவன் 10 படி மேலே இருக்கான், நான் எப்போ 10 படிக்கு மேலே போகிறேன்ற துடிப்பில் இருக்கோமே தவிர, நமக்கு 100 படி கீழே எவனோ ஒருத்தன் இருக்கானே அவனை திரும்பி பார்க்கிற ஒரு வழக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் கண்ணதாசன் ஒரு முறை சொன்னார், நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னடா வழி? எனக்கு மேலே இருக்கிற 10 பேரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாளும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் இதை மிக அழகாக சொன்னார். அதுதான் இவங்க மாட்டோ வச்சுருக்காங்க, டு நாட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட். இந்த உலகத்தில் நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. நமக்கு பின்னாடினா ஃபிசிக்கலாக சொல்ல, முதல் ரோலில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நான் சொல்லலை. இப்போ வாழ்க்கை என்கிற பாதையில் பயணத்தில் கல்வித்தளத்தில் நம்ம நகரங்களில் பிறக்கிறோம், கொஞ்சம் வசதியான ஏற்கனவே கல்வி அறிவு இருக்கிற பெற்றோர்களுக்கு நம்ம பிறந்திருக்கோம்னாக்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கேக் வாக்கு மாதிரி சல்லுன்னு 4 லைனில் போகிற மாதிரி காலேஜில் போய் சேர்ந்துடுறோம். ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கே முடியாமல் எத்தனை பேர் பின்னால் இருக்கிறார்கள். நான் ஒரு தடவை திருவான்மியூர் பகுதியில் நான் இருந்தப்போங்க, அப்போல்லாம் அங்கே ஒரு பயங்கரமான பஸ்ஸு வரும். நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பஸ்ஸில் ஒரே ஒரு பஸ்ஸு தான், ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கணும். எனக்கு ஒரு தடவை நான் ஓடி போய் பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஜன்னலில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சுன்னா நோபல் பரிசு கூட அதுக்கு கீழ்பண் சாதனை தான். இது அதோட மேல்படி சாதனை. சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். பட் த பஸ் வாஸ் ஸோ க்ரௌடட். பார்க்கவே ரொம்ப வறுமை நிலையில் இருந்த ஒருத்தர், பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப வறுமையாக இருக்கார். அவர் முட்டி மோதி ஏற ட்ரை பண்ணார். அந்த கண்டக்டர் என்ன சொன்னார், வித் ஆல் குட் இன்டென்ஷன்ஸ் த கண்டக்டர் செட், யோ இங்கே தான் இவ்வளோ அம்பறாங்கல்ல, டிக்கெட்டை வாங்க, போய் முன் வாசல் வழியாக ஏறிக்கோ. முன் வாசல் ஏறத்துக்கு பொதுவாக கண்டக்டர்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க அப்போல்லாம். இப்போ அனுமதிச்சாங்க அவரை, ஏன்னா டிக்கெட்டை கொடுத்துட்டு முன்னாடி போய் ஏறிக்கோன்னு. இவர் டிக்கெட்டை வாங்கிட்டு முன் வாசல் வழியாக போகிறதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சுங்க. இவர் அங்கேயும் ஓடி போய் பிடிக்க முடியல, ஏன்னா அவரால் வேகமாக ஓட முடியல. அப்போ பின்னாடி வராரு, ஏன்னா இந்த வழியாவது ஏறிடலாம். இங்கே ஏற்கனவே பல பேர் ஃபுட்போர்டில் தொங்கியிருந்தாங்க. முன்னாடி ஏற முடியாமல் பின்னாடி ஏற முடியாமல் அந்த மனிதர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரு கட்டத்தில் தன்னோட முயற்சியை கைவிட்டார். டிக்கெட்டை கீழே போட்டு காரி துப்பினார் அந்த டிக்கெட் மேலே. நான் பஸ்ஸில் உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு 13-14 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப அழுக வந்தது எனக்கு. பட் ஐ வாஸ் ஸோ வாய்ஸ்லெஸ். எனக்கு தைரியமே இல்லை. அப்போ கத்தி சத்தம் போட்டு ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறல, இந்த பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லுவதற்கான குரலோ தைரியமோ வயதோ மெச்சூரிட்டியோ எதுவுமே எனக்கு இல்லை. நான் செய்யக்கூடியதெல்லாம் அழுதது தான். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய நடுத்தர கட்டத்தில் நான் நிற்கிற போது இப்படி ஒரு காட்சியை நான் ஒருவேளை பார்த்தேன் என்றால், சத்தம் போட்டு நிறுத்துங்க பஸ்ஸை, ஒருத்தர் முடியாதவர் டிக்கெட் வாங்கிட்டாரு, முன்னாடி ஏற முடியல பின்னாடி ஏற முடியலன்னு என்னையா நியாயம் என்று நான் ஒருவேளை கேட்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். கேட்கலை, அந்த நேரம்னு பார்த்து நமக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் அதை பார்க்கவே இல்லைங்க, ஃபோனெல்லாம் பார்த்துட்ருக்கேன் என்று நான் இருந்தால், then I am a party to what I witnessed there, which is leaving people behind. நம்முடைய வாழ்க்கையில் are we not leaving people behind us? Consciously or unconsciously? யார்கிட்ட பேசணும்? பேசிக் தானங்க இருக்கேன். Consciously or unconsciously? Unconscious bias is more dangerous than conscious neglect. We just blame it on unconscious bias. எனக்கு தெரியல, அது மாதிரி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. That is more dangerous than a conscious neglect. அப்போது தர நிர்ணயம், தர கட்டுப்பாடு என்பது எல்லாமே என்ன ஆப்ஜெக்டிவ்னு இவங்க சொல்கிறாங்கனாக்கா, டோன்ட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட். ஹவு மெனி பீப்புள் ஹேவ் அ லெஃப்ட் பிஹைண்ட்? ஐ டோன்ட் நோ. தெர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் டு அனலைஸ் தட். விதவிதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் இதோட எந்திரிச்சு போயிடுவீங்க. கார்ட் மெத்தட் என்று ஒரு மெத்தட் இருக்கிறது. இட்ஸ் அன் அனலிட்டிக்கல் டூல் ஆன் ரிக்ரெஷன்.
to help understand who is the person who is farthest behind. அதற்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை இணைக்கிற போது 12 கோல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எண்ட் மை ஸ்பீச். எனக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. வித் ஒன் ஆஃப் த கோல்ஸ் தட் தே ஹேவ் 12 கோல்ஸ் இருக்குது. அதில் ஒன் இஸ் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ன்றதுனால அதை விட்டுட்டு என்னால் வேறு எங்கேயும் போக முடியல. என்ன எம்பவர்மெண்ட் உங்களுக்கு, இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஒருத்தர் கோவப்பட்டு என்கிட்ட கேட்டார், இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கெல்லாம்? கிரெடிட் கார்டு என் வீட்டுக்கார மட்டும் தாங்க இருக்குது, பின்ன அடிக்கடி மாற்றிடுறாங்க எனக்கு சொல்லாமன்றார். இதை விட என்ன வேணும்? ஆனால் இதை விட நிறைய வேணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதை விட நிறைய வேணும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் I'm just going to lash out some statistics. It may be a little dated, but I think the data is still very, very relevant. 1 out of every 3 women or girl in this entire world has been sexually or physically abused at some point of time in her life. This data is still a valid data. Only 22.8% of the seats in the world's parliaments in various countries are occupied by women. Just 22.8%. That's it. There are about 600 million women who still live in countries where domestic abuse is not a legal crime. There are about more than 700 million people who can't read or write. But out of that number, 2/3 are women. 99.8% of the deaths during delivery happen in third world countries. You can all verify this data. It's all available everywhere. You can peel the data further. நம்ம நாட்டுக்கானது, நம்முடைய பகுதிக்கானதுன்னு இந்த டேட்டாவை எவ்வளோ பீல் பண்ணாலும் இந்த பேசிக் டேட்டா மாறவே மாறாது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி விமன் இருந்ததை விட இப்போ நிறைய வளர்ந்துருக்காங்க. We completely agree. But more women, and not all women is all that we are submitting here. Till the time it becomes all women, this fight has to go on. That is when you will be satisfied that I have done something about not leaving somebody behind. So very quickly, I'm going to talk about 2 women. நிறைய பேரை பற்றி பேசணும்னு நினச்சேன், நேரம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. ஐயாவோட பேச்சு கேட்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதனால் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் 2 women. The first woman is my mother. எங்கள் அம்மா வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. மயிலாப்பூர் பகுதியில் அவங்க வீடு இருந்தது. அவங்களோட அக்கா, அதாவது என்னுடைய பெரியம்மா, அவங்களுக்கு 8 வயசில் 8ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் தாத்தா. இத்தனைக்கும் எங்கள் தாத்தாவே ஒரு ஆசிரியர் தான். ஆனால் இட் வாஸ் அன்திங்கபிள் டு லெட் எனி ஒன் ஸ்டடி ஆஃப்டர் கிளாஸ் 8. ஸோ எங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு உண்ணாவிரதம் இருந்து அப்போ வந்து 11ஆம் வகுப்பு மட்டும் எங்கள் அம்மா படிச்சிட்டாங்க. காலேஜில் எங்கள் அம்மாவை படிக்கிறதுக்கு எங்கள் தாத்தா படிக்க வைக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப போராடி QMCயில் வந்து இன்டர்மீடியேட்டுன்னு அப்போ ஒன்று உண்டு. இப்போ +1 +2 நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அப்போ காலேஜில் படிப்பாங்க. எங்கள் அம்மா அங்கே போய் படித்ததுனால QMC காலேஜிலேருந்து ஒரு லெக்சரர் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து, எங்கள் அம்மா பேர் கல்பகத்தை ஏன் படிப்பை விட்டு நிறுத்திட்டீங்க? இது எங்கள் அம்மா செட்டப் பண்ணுது ஆக்சுவலாக. அங்கே வந்து ஷீ இஸ் சச் எ டிமிட் பர்சன். இப்போ அவங்க உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க மொத்தமாக பேசி நான் ஒரு 1000 வார்த்தைகளுக்கு மேலே கேட்டிருக்க மாட்டேன். ரொம்ப குறைவாக பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் ரொம்ப அசர்ட்டிவாக பேசுவாங்க. எங்கள் அப்பா லபன்னு ரொம்ப நேரம் பேசுவார். நாங்கள் அவர் பேச்சை கேட்கவே மாட்டோம். எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரி எல்லோரும் இன்க்ளூடிங் மை ஃபாதர் கேட்டே ஆன, வேறு வழியே கிடையாது. அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அவ்வளோ குறைவாக பேசக்கூடியவங்க கல்லூரியிலேருந்து லெக்சரரை வரவழைச்சு, அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்து, அந்த லெக்சரர் வந்து கேட்ட உடனே எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பதறிட்டார். ஏன்னா பெண்கள் அவர்கிட்ட பேசி அவருக்கு பழக்கம் இல்லை. அதனால கன்ஃபியூஷனில் சரின்னு சொல்லிட்டார், படிக்க அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்து மனிதர் என்பதால் தன் வார்த்தையை காப்பாற்றி எங்கள் அம்மாவை படிக்க அனுப்பிச்சாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற அந்த காலத்தில் வழங்கப்பட்ட சென்னை ஆந்திரா பகுதியில் MSc ஃபிசிக்ஸில் எங்கள் அம்மா கோல்டு மெடலிஸ்ட்டை பாஸ் பண்ணாங்க.
இது ஒரு பெரிய சாதனைன்றதுக்காக இதை நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், நீ அப்படி சண்டை போடுற டைப் இல்லையா நீ? ஏன்னா நான்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நாங்களாம் ரக்கெட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிப்போம்ல. நாங்களாம் கொஞ்சம் ரக்கெட். எங்கள் அம்மா ரக்கெட்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு. குடும்பமானவரை மற்றவங்களை அனுசரித்து போகலாம் அந்த டைப்பு. நீ எப்படிம்மா சண்டை போட்ட? நீ சண்டை போடுற ஆளே கிடையாது. எங்கள் அம்மா சொன்ன பதில் தான் இங்கே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தங்க இருந்தாங்க, என்னுடைய சித்தி. ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் ஸ்டடீஸ், ஈவன் மோர் தேன் மை மதர். அண்ட் ஷி வாஸ் மல்டி டேலண்டட். அவங்கள்ட்ட தான் பேச்சு திறமை எனக்கு ஒரு வேளை வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பேசுவாங்க, எழுதுவாங்க, கவிதை, எல்லா திறமைகளும் கொண்டவங்க. நான் படிச்சுட்டேன்னா என் தங்க படிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. ஆனால் அவள் கேட்டால் எங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவள் ஏற்கனவே பயங்கர ரெபல்ன்றதுனால அவள் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் போய் படிச்சுட்டேன்னு வையேன், அக்காவே படிச்சுட்டா தங்கையை படிக்க வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு அவரே அதுக்குள்ளே மனம் மாறிடுவார். என் தங்கைக்காக தான் நான் இவ்வளோ போராட்டம் பண்ணேன்னு எங்கள் அம்மா சொன்னேன். I'm just going to talk about the second woman. அந்த பேரை நான் சொன்னாக்க உங்களுக்கு யாருன்னு சில பேருக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. Her name is Narjis Mohammadi. She is the recipient of the Nobel Peace Prize for this year. When I read the news about Narjis Mohammadi's getting the Nobel Peace Prize this year, my first thought was, oh, she may not be able to go and receive the prize in person. அவங்களால பரிசு வாங்க போக முடியாது. நமக்கு ஒரு சால்வை பார்த்தீங்கன்னா 10 பேர், நான் வரேன், எங்கள் அக்கா வரேன்னு 10 பேரை கூட்டிகிட்டுல போகிறோம். நம்ம நோபல் பரிசு கிடைக்க போகிறது, ஆனால் அவங்க போய் வாங்க முடியாது. என்ன காரணம்னா, டெஹ்ரானில் இருக்கிற, ஈரானில் இருக்கிற ஒரு சிறையில் அவங்க இப்போ இருக்காங்க. பரிசு வாங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் அவர்களை அனுப்புமா என்பது சந்தேகம்தான். Narjis Mohammadi gave an interview last June. She spoke about the cell. செல்லுனா இந்த செல் இல்லை, ஜெயிலில் இருக்கிற செல். அவங்க இருக்கிற சின்னஞ்சிறு அறையை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில். இட்ஸ் அ வெரி வெரி ஸ்மால் செல் இன் விச் ஷி இஸ் இன் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்னா என்ன நமக்கு தெரியுமாங்க? நமக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் இல்லை? நம்மளை சுற்றி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபேஸ்புக்லேயே இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளை கேட்டாக்க 40,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. அதில் 39,999 பேரை பார்த்ததில்லைங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ நண்பர்கள். அப்பா அம்மா வாயில் சோத்தை ஊட்டுறதுக்கு யாராவது இருக்காங்க, வீட்டில் சமையல் பண்ணி கொடுக்க யாராவது இருக்காங்க. தனிமை என்பது ஒரு நிமிஷம் இல்லாதபடி இந்த கருவி எப்போதும் நம்ம கூட இருக்கிறது. எதுவுமே நம்ம சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கிறதுனா என்ன நமக்கு தெரியுமா? You've got nothing else to look at but the high window panes in the cell. அது வழியாக டெஹ்ரானில் இருக்கிற ஆல்ஃப்ரிடி மவுண்டனுடைய ஒரு ரேஞ்ச் மாத்திரம் அவங்களுக்கு தெரியுமா. அந்த மலையை மாத்திரம் அவங்களால கொஞ்சம் பார்க்க முடியும். The mountain range gives me the tenacity and the poignant spirit to keep fighting என்று முகம்மடி சொல்லுகிறார்கள். அப்படி என்னதான்மா செஞ்சு அவ்வளோ நாள் ஜெயிலில் போகிறதுக்கு? என்ன தண்டனை தெரியுமா? She has been convicted 5 times, has been given an imprisonment for 31 years and 157 lashes. lashes-na அடி, சவுக்கடி. அவங்க வீட்டுக்காரர் அவங்க பார்த்து 15 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ட்வின்ஸ், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த குழந்தைகளை பார்த்து 10 வருஷம் ஆகுது. ஏன்னா அவங்க 3 பேர் தப்பிச்சு பாரிஸ்க்கு போயிட்டாங்க. இவங்க இனிமேல் அவன் தன் வீட்டுக்காரையும் பிள்ளைகளையும் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்களோட பாஸ்போர்ட்டை அந்த அரசாங்கம் பறிமுதல் செய்து வைத்திருக்கிறது. இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரில. ஒரு இரவு அல்லது பகல் என்பதை வெளியே தெரிகிற வெளிச்சத்தால் மாத்திரமே நிர்ணயிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிறைக்குள்ளே இருந்தபடி எப்போவாது அந்த அரசாங்கம் அனுமதிக்கிற போது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் நான் வந்த உடனே என்னுடைய போராட்டத்தை தொடருவேன் என்று பேசுகிறார்கள். எனக்கு புரியல சார் இவங்களை, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இவங்களை. வாட் இஸ் இட் தட் கிவ்ஸ் தெம் திஸ் கைண்ட் ஆஃப் தட் ஸ்ட்ரென்த் டு சே தட் அமிட்ஸ் த வர்ஸ்ட் கண்டிஷன்ஸ்? பிகாஸ் இவான் பிரிசன் அவங்க இருக்கிற இடம் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மோசமான சிறைச்சாலைகளுள் அது ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதிலே இருந்த சில பெண் கைதிகள் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லாமான்னு தெரியல, பட் இது முக்கியமான விஷயம். They were asked to remove their sanitary pads and tampons when they had periods and were asked to squat in the prison. அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற நார்ஜிஸ் மொஹம்மடி
என்ன சொல்லணும்? ஐயா என் பிள்ளைகிட்டையும் எங்கள் வீட்டுக்காரட்டையும் சேர்த்து வச்சுருங்க, இனி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ன. நோ, ஷீ சேயிங் என்னை வெளியில் விட்டாலும் தொடர்ந்து இங்கே இருக்கிற பெண்களினுடைய உரிமைகளுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் என்று நார்ஜஸ் முகமது சொல்லுகிறார். அவருக்குத்தான் இந்த ஆண்டினுடைய நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசினேன். எனக்கு மிக தெரிந்த என்னுடைய அம்மா, எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத நார்ஜஸ் முகமது. அவங்கள நான் பார்த்ததில்லை, இனிமேல் பார்ப்பேன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. 2 பேரும் 2 துருவங்கள் இருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் பின்னாடி ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. மற்றவர்களுக்காக சில போராட்டங்களை, சில முன் ஏற்றம் செய்வதை, முன்னால் போய் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதை 2 பெண்களும் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு எப்படி நெருக்கமானவரோ, நார்ஜஸ் முகமது என் மனதில் எனக்கு நெருக்கமானவராக நான் உணர்கிறேன். And there is something common between the two of them. In fact, there is something common between the Selvi Akka that I mentioned at the beginning of my speech, my mother, and Narjis Mohammadi. Because if a woman decides to do something for the other, the fighting spirit in her, her indomitable spirit to go ahead for the sake of others is absolutely fabulous. நாம் இத்தனை தூரம் இன்றைக்கு வந்திருப்பதற்கு இது மாதிரியான பெண்களும் இந்த பெண்களுக்கு உதவி செய்கிற ஆண்களும் தான் காரணம். இப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி ஏன்னா பிகாஸ் ஃபெமினிசம் இஸ் நாட் அ ஃபைட் அகெயின்ஸ்ட் மென், இட் இஸ் ஒன்லி அ ஃபைட் அகெயின்ஸ்ட் ஹேவிங் பிலீவ்ஸ் தட் புட் டவுன் விமன். தட்ஸ் இட். இட்ஸ் நாட் அ ஃபைட் அகெயின்ஸ்ட் மென். இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இந்த 12 கோல்ஸில் ஒரு கோலை தான் நான் எடுத்து என் மனதில் தோன்றிய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் 11 இருக்குது. இது எல்லாவற்றையும் இணைக்கிற போது அந்த அருமையான கனவு, டோன்ட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட் என்கின்ற கனவு முன்னேற்பாடாக வருகிறது. சார் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தபோது அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற அந்த ஸ்கீம் வருவதற்கு அவர் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கார். அதை எப்படி பாராட்டுவதுன்றது நமக்கு தெரியணும்னா, சில சமயம் காலையில் ரொம்ப ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு நம்ம போயிருந்தால் தான் எனக்கு தெரியும். நான் போயிருக்கேன். அசம்பிளி நடக்கிற போதே 3 பிள்ளை மயக்க அடிச்சு விடும். இப்போ தான் ஸ்கூலே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கணக்கு டீச்சரே வரல, அதுக்குள்ளே மயக்கம் போட்டுட்டான். சாப்பிடல சார், சாப்பிடல. ஸோ டோன்ட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட் என்பது நாம் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்துக்குள் குடிகொள்ளுகிற அறமாக இருக்கிற போது இந்த சமூகம் இன்னமும் மேலே செல்லும். அதற்கான விதிமுறைகளை அவர்களுக்கே உரிய பாணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த இந்திய தர கட்டுப்பாடு மையத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், இதை பற்றி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.